யோசிச்சு பாருங்க, ஒருவேளை நீங்க சோல் சொசைட்டிக்கு போய் அங்க இருக்க கோடை 13ல உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்குதுன்னு வச்சுப்போம். எந்த ஸ்குவாட்ல சேர்ந்தா நம்ம உயிரோட நிம்மதியா ஒரு வாழ்க்கையை வாழ முடியும்னு நினைக்கிறீங்க? எடுத்த உடனே கென்பாச்சியோட ஸ்குவாட் 11க்கு போலாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க சேர்ந்த அன்னைக்கு உங்க கதை காலி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க ஹெச்ஆர் பாலிசிங்கிற ஒன்னே கிடையாது. வெறும் அடிதடி ரத்தம் தான். நீங்க சண்டை போடலன்னா உங்களை கோலன்னு சொல்லி ரொம்ப மோசமா புலி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சிம்பிளி சொல்ல போனா 100% ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட் அண்ட் ஜீரோ சேஃப்டி இருக்கிற ஒரு ஸ்குவாட் தான் இது. சரி, அடிதடி வேணாம், மயூரியோட ஸ்குவாட் 12ங்கிற சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போலான்னு யோசிப்பீங்க. சயின்ஸ் தானே, கண்டிப்பா சேஃபா இருக்கும்னு நினைச்சா நிஜத்துல அது ஒரு இல்லீகல் டெஸ்டிங் லேபா செயல்பட்டு இருக்கும். ஃப்ளோர் படி பாத்தீங்கன்னா அங்க இருக்க கேப்டனே உங்களை ஒரு பாமா மாத்தி எதிரிங்க முன்னாடி கொண்டு போய் வெடிக்க வைப்பான். அங்க ஹியூமன் ரைட்ஸ், லேபர் லாவ்னு எதுவுமே கிடையாது. அதாவது நீங்க ஒரு மனிதனே கிடையாது, வெறும் லேப் ராட் தான் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. அப்போ நிஜத்துல இதுதான் தி பெஸ்ட் அண்ட் சேஃபஸ்ட் ஸ்குவாட்னு தேடி பார்க்கும்போது தான் ஒரு விஷயம் தெரிய வருது. அது உக்கிடாக்கேயோட ஸ்குவாட் 13 தான். காசு அங்க கேப்டன் எப்பவுமே சிக் லீவ்ல தான் இருப்பாரு. எந்த டார்கெட் பிரஷரும் உங்களுக்கு இருக்காது. உங்களோட ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ங்கிறது ரொம்பவே பக்காவா மெயின்டைன் ஆகும். சும்மா பேப்பர் ஒர்க்கை முடிச்சிட்டு கேப்டன் அப்பப்போ கொடுக்குற ஸ்நாக்ஸை சாப்பிட்டுக்கிட்டு நிம்மதியா ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல செட்டில் ஆகுற மாதிரி நீங்க வாழலாம். இதெல்லாம் மீறி ஏஜென்ட் பார்க்க ரொம்ப நல்லவனா அமைதியா இருக்கான்னு சொல்லி ஸ்குவாட் 5க்கு போனீங்கன்னா உங்களை அவன் எப்போ எப்படி எந்த மாதிரி ஒரு பக்கா பிளான் போட்டு பலிக்கடை ஆக்குவான்னு உங்களுக்கே தெரியாது.